விவாத மேடை தொடர்கிறது. திரைத்துறைக்கும் சமூக வலைதளங்களுக்கும் ஊடகங்களுக்குமான இருக்கிற உறவு குறித்து இன்றைய விவாத மேடை நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். சினிமாவினுடைய வியாபாரத்தை சமூக வலைதளங்கள் எப்படியாக பாதிக்கிறது, அல்லது திரைத்துறையினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியை இன்றைக்கு இருக்கிற சமூக வலைதளங்களோ அல்லது சமூக வலைதள எழுத்தாளர்களோ எப்படியாக விமர்சிக்கிறார்கள், அந்த விமர்சனங்கள் மக்களிடம் போய் சேருகிற போது அது எப்படியாக திரிந்து போகிறது என்பது குறித்து தொடர்ந்து பேசலாம். ஓடாம போயிருக்கலாம், இல்ல ஒரு பத்திரிகை மட்டமா எழுதிருக்கலாம், ஆனா அவங்க விடல அந்த படங்களை. தொடர்ந்து பேசலாம். கண்ணன் சார், ஒரு தயாரிப்பாளரை தாண்டி இயக்குனருக்கான பங்கு அப்படின்னு பார்க்கிற போது இந்த மாதிரியான விஷயங்கள்ல ஊடகங்களோட பங்கு எந்த அளவுக்கு தேவைப்படுது அப்படின்னா, இன்றைய காலகட்டத்தில் தொடங்கி கொஞ்சம் பின்னோக்கி பார்க்கிற போது கூட ஒரு படப்பிடிப்பில் இருக்கிற தளத்தில் இருந்தே கூட நேரடியாக அங்கிருந்து இயக்குநர்களுடைய பேட்டிகளையோ அல்லது நடிகர் நடிகைகளுடைய பேட்டிகளையோ மாத பத்திரிகைகள் வார பத்திரிகைகள் போடுவதற்கான அந்த ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழல் இருந்தது. இன்னைக்கு அதை தாண்டி, அதையும் கொஞ்சம் தாண்டி இந்த படத்தினுடைய கதை இதுதான் அப்படின்னு சொல்லி படப்பிடிப்பு தளத்தில் இருக்கிற போதே, அந்த படம் படப்பிடிப்பில் இருக்கிற பொழுதே இந்த படத்துக்கான கதை கரு இதுதான், இந்த படத்தில் இவர்கள்லாம் நடிக்கிறாங்க அப்படிங்கிற இந்த ஒட்டுமொத்த தகவலும் வெளியாவது அப்படின்றது ஒரு இயக்குனராக எப்படி பார்க்குறீங்க? இல்லை, ரொம்ப ரொம்ப பாதிப்பான விஷயம் தான் அது. ஏன்னா அவங்க சொல்கிறது பாதி ஃபேக்காக இருக்குது. அவங்க சொல்கிறது கோடிட்டு காமிக்கிற அந்த படத்துக்கும் நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கிற படத்துக்கும் எந்தவித சம்மந்தம் இல்லை. ஆனால் அவங்க ஏதோ ஒன்று தன்னுடைய சோஷியல் நெட்வொர்க்லையும் பார்த்தீங்கன்னா, இப்போ பத்திரிகைகள் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பத்திரிகைகள் ஒரு 5 பத்திரிகைகள் இருக்கும். ஆனால் நெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 700-800 பேர் ஒன்றும் இல்லை, ஒரு லேப்டாப் இருந்தால் போதும், நீங்கள் ஆரம்பிச்சுக்கலாம். அதுக்குன்னு நீங்கள் பெருசாக நீங்கள் செலவு பண்ண வேண்டியதில்லை. ஸோ இப்போ நான் பிரபலப்படுத்தணும், நான் முன்னணியில் வரணும்னா நான் ஒரு கான்ட்ரவர்ஷியலாக ஒரு விஷயத்தை போட்டேன்னா, இந்த ஒரு பெரிய படம், இந்த படம் இந்த படத்தோட காப்பின்னு நான் போட்டேன்னா அதுக்கு நிறைய கிளிக் இருக்கும். ஒரு கிளிக்குக்கும் ஒரு காசு. ஸோ தன்னை பிரபலப்படுத்தணும், நான் சம்பாதிக்கணுன்ற ஒரே நோக்கத்துக்காக கஷ்டப்பட்டு அந்த இயக்குனர் ஒரு 1.5 வருஷம் அந்த தயாரிப்பாளர் கதை சொல்லி, அந்த கதைக்கு அந்த ஹீரோக்கு கதை சொல்லி அத்தனை உழைப்பையும் ஒரு ஸ்மாஷ் பண்ணுறன்றது மிக வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் உண்மையில் அதுக்கும் அவங்க போட்ட அந்த விஷயத்துக்கும் அந்த படத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லை. அது கொடுமையான விஷயம். அதாவது ஒரு குழந்தைய கொலை செய்யறதுக்கு சமமான ஒரு விஷயம் அது. தொடர்ந்து பேசலாம். சித்தார்த்தன் சார், இப்போ ஒட்டுமொத்தமான பதிலும் உங்ககிட்ட தான் இருக்கு. இந்த பரிணாம வளர்ச்சி அப்படிங்கிறது இன்னைக்கு பத்திரிகைகளில் எழுதிட்டு இருந்தவங்க தான் ஊடகங்கள் எழுதுறாங்க, சமூக வலைதளங்களில் மிக அதிகமாக எழுதுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும், இன்றைக்கு சமீப காலகட்டங்களில் வெறும் சமூக வலைதளங்களில் மட்டும் எழுதுகிற எழுத்தாளர்களுடைய வளர்ச்சி அதிகமாக இருக்கு. இந்த மாதிரி திரைப்படங்களுடைய படப்பிடிப்பில் இருக்கும்போதே அந்த படத்தை பற்றின விமர்சனங்களோ அல்லது திரைப்பட தயாரிப்பாளர் பற்றியோ இயக்குனரை பற்றியோ நடிகர் நடிகைகளை பற்றின சில தகவல்களையோ திரைத்துறையை வளர்த்து விட்டிருக்கிற அதே ஊடகம் தான் இன்னைக்கு கொஞ்சம் அதனுடைய வளர்ச்சியை கொஞ்சம் தட்டி பறிக்கிறது, அந்த சுதந்திரத்தை கொஞ்சம் கட்டி போடுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதாவது இப்போ இதுவரைக்கும் பேசுனது என்னன்னா, இன்னைக்கு இருக்கின்ற இந்த திரைப்பட சூழல் காலங்காலமாக எப்படி வந்திருக்குன்னா, திரைப்படங்களை நல்லபடியாக விமர்சனம் பண்ணி அதை பாராட்டி தான் வந்துட்டு இருக்குது. காலங்காலமாக 1930களில் இருந்து நாம் பார்த்தோம்னா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில் வந்த படங்களாகட்டும், அந்த காலகட்டத்தில் எழுதிய விமர்சகர்களாகட்டும், இவர்கள் எல்லாருமே என்ன நினைச்சாங்கன்னா, தமிழ் சினிமாவை ஒரு வணிக நோக்கில் பார்த்தாங்க. ஆனால் ஒரு கட்டத்தில் தமிழ் சினிமா அப்படிங்கிறது வணிக நோக்கு இல்லாமல் அது தமிழர்களுடைய பாரம்பரியமாகவும் தமிழர்களுடைய பண்பாட்டுக்குள்ளும் அது பயணம் போக. அது எந்த காலகட்டத்தில் நினைக்கிறீங்க? இப்போ அது ஒரு 70கள் 80கள்லாம் எடுத்துட்டீங்கன்னா, இப்பெல்லாம் சமீப காலங்களில் தமிழ் சினிமா ஒவ்வொரு மனிதனுடைய பண்பாட்டுக்குள்ள பயணம் போக ஆரம்பிக்குது. அவனுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கின்ற ஒரு செயல்பாடுகளை நோக்கி அது பயணம் போகுது. அப்ப ஒரு எழுத்தாளனாக இருக்கின்றவன், ஒரு படைப்பாளியாக, ஒரு கலைஞனாக செயல்படுகின்றவனுக்கு இதை சுட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு இருக்கிறது. ஆனா இன்னைக்கு இருக்கின்ற பத்திரிகைகள் இந்த கலைஞனுக்கு எந்த விதமான முக்கியத்துவமோ அல்லது இவனுடைய குரலை அங்கீகாரம் படுத்துவதோ கிடையவே கிடையாது. ஆக அவன் வேற என்ன செய்ய முடியும்? அவனுக்கு கிடைக்கின்ற ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இந்த ஃபேஸ்புக், ட்விட்டர் மாதிரியான இந்த சமூக செயல்பாட்டு தளங்கள் அவனுக்கு கிடைக்கின்ற ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கின்றன. அவன் என்ன பண்றான்னா, இந்த சினிமாவுக்குள் இருக்கின்ற பல்வேறு விஷயங்களை அவன் எழுதுறான். அதாவது அதுக்குள்ள நிறைய ஃபேக்கான விஷயங்கள் இருக்கலாம், மேலோட்டமான விஷயங்கள் இருக்கலாம், அதுவெல்லாம் ஒரு முக்கியமான விஷயமே இல்லை. இன்னைக்கு ஒரு சாதாரண, வெகு சாதாரண அல்லது ஒரு மசாலா தன்மை கொண்ட ஒரு படத்தை எடுத்துட்டு அந்த படம் உலக புகழ்பெற்ற படமாக இவர்கள் மாற்றுகின்ற ஒரு தருணத்தில் ஒரு தார்மீக கோபம் கொண்ட ஒரு இளைஞன், ஒரு கலைஞன், அவன் என்ன செய்ய முடியும்? அவன் இவர்களுக்கு எதிராக ஃபேஸ்புக், ட்விட்டர் போன்ற செயல்பாட்டு தளங்களில் தான் எழுத முடியும்.
சித்தார்த்தன் சார், தொடர்ந்து பேசலாம். நீங்கள் குறிப்பிடுகிற அதே கலைஞன், அதே படைப்பாளி என்கிற தளத்தில் தான் இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் நடிகர்களும் அதே படைப்பாளி என்கிற தளத்தில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு உலக சினிமாவை பார்ப்பதற்கான ஒரு வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைத்திருக்கிறது. உலக சினிமாவை விமர்சிப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. கருத்து சுதந்திரம் என்பது கட்டற்று இருக்கிற காரணத்தினால் சமூக வலைதளங்களின் மூலமாக ஃபேஸ்புக், ட்விட்டர், கூகுள் பிளஸ், லிங்க்டின் போன்ற பல்வேறு சமூக வலைதளங்களின் மூலமாகவோ அல்லது பிளாகுகளிலோ எழுத தொடங்கி இருக்கிற இளம் தலைமுறை எழுத்தாளர்கள் ஒரு திரைப்படத்தை பார்க்கிற பொழுதே திரையரங்குகளில் இருந்தே அந்த திரைப்படத்திற்கான விமர்சனத்தை வெளியிடுவது என்பதும், அந்த விமர்சனங்கள் திரைப்படங்களை எந்த அளவிற்கு பாதிக்கிறது, ஒரு ரசிகரை திரையரங்கிற்கு வரவிடாமல் எந்த அளவிற்கு தடுக்கிறது என்பது குறித்து தொடர்ந்து பேசலாம். விவாதமேடி ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. பழைய படம் சார், அதுக்கு ஒரு ஃபுல் பேஜ் எம்டியாக விட்டுட்டு கீழே வெட்கக்கேடுன்னு போட்டாங்க சார். இதெல்லாம் எந்த வித இதான விமர்சனம் அது? இப்போ அதனுடைய பாதிப்பு, அதனுடைய இதெல்லாம் இப்போ என்ன ஆகுது? இப்போ உட்காந்துக்கிட்டு டபார்னு கண்ணன் சொன்ன மாதிரி இந்த தப்பித்தவர்கள் தியேட்டரில் அமுட்டுக்காத மச்சான் அப்படின்னு போட்டான்னா அது ஒரு பெரிய பரபரப்பா. விவாத மேடை தொடர்கிறது. திரைத்துறைக்கும் சமூக வலைதளங்களுக்கும் ஊடகங்களுக்குமான இருக்கிற உறவு குறித்து இன்றைய விவாத மேடை நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். சினிமாவினுடைய வியாபாரத்தை சமூக வலைதளங்கள் எப்படியாக பாதிக்கிறது, அல்லது திரைத்துறையினுடைய ஒட்டுமொத்த வளர்ச்சியை இன்றைக்கு இருக்கிற சமூக வலைதளங்களோ அல்லது சமூக வலைதள எழுத்தாளர்களோ எப்படியாக விமர்சிக்கிறார்கள், அந்த விமர்சனங்கள் மக்களிடம் போய் சேருகிற போது அது எப்படியாக திரிந்து போகிறது என்பது குறித்து தொடர்ந்து பேசலாம். திரு பிரமிட் நடராஜன் அவர்கள். நடராஜன் சார், ஒரு சித்தார்த்தன் முன்வைத்த ஒரு முக்கியமான விஷயத்துல, இன்னைக்கு ஏற்கனவே பத்திரிகைகள் எழுதி கொண்டிருந்த விஷயங்களை தான் இன்னைக்கு கொஞ்சம் புதுமையாக மாற்றி இன்றைக்கு இருக்கிற இளம் தலைமுறை எழுத்தாளர்கள் எழுதுறாங்க. இன்னைக்கு என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா, இன்னைக்கு உலக சினிமாவை பார்த்து விமர்சிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு திரைப்பட பார்வையாளனின், ஒரு ரசிகனுடைய மனநிலை மாறி இருக்கிறது அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு குறைந்தபட்சமாக நீங்கள் எடுக்கிற சினிமாவை விமர்சிப்பதற்கு, சமூக வலைதளங்களில் விமர்சிப்பதற்கு கருத்து சுதந்திரம் இருக்கிற ஒருவர் ஏன் விமர்சிக்க கூடாது? நான் நாகரிகம் கருதி அவர் பேசும்போது நடுப்பற குறுக்கிடலை. அதாவது உங்களுக்கு ஏதாவது பொழுது போல நாங்களாக கிடைச்சோம் சார். இட் இஸ் அ வெரி பிக் இது சார், ஃபைனான்ஸ் மேட்டர் சார். நீங்கள் எங்கே போய் டிஃபன் சாப்பிட்டு வரீங்க, காஃபி சாப்பிட்றீங்க, டிஃபன் சாப்பிட்றீங்க, அதே 100-150 ரூபா கொடுத்துட்டு பில் கொடுத்துட்டு வரீங்க. அந்த இது காஃபி நல்லா இல்லை, அங்கே இது நல்லா இல்லை நீங்கள் எழுதி பாருங்கள், மறுநாள் உங்களுக்கு சைதாப்பேட்டை கோர்ட்டில் போய் நிற்க முடியாயிடும். நாங்கள் தான் சார் இழிச்சவாங்க. இப்போ இல்லை, ஆரம்ப காலத்துலேருந்தே. இப்போ பார்க்க வேண்டியது உடனே இந்த படம் குப்பை. என்னையா குப்பை உனக்கு? அதாவது கட்டின வீட்டுக்கு எப்போ வேணாலும் பழுது சொல்ல முடியும். ஒரு வீடு கட்டி பாருங்கள், ஒரு வீடு வேணாம், வீடை ரிப்பேர் பண்ணி பாருங்கள். கன்ஸ்ட்ரக்டிவ் விமர்சனம்னு இருக்குது சார். அதாவது சார் இந்த படம் கொஞ்சம் லெங்க்தியாக இருக்குது, இல்லை கதை நான் நல்ல சரியாக இல்லை, அப்படியெல்லாம் பண்ணால் அது ஓகே சார். நீங்கள் ஏதோ வார்த்தை ஜாலத்துக்காக நீங்கள் போட்டாக்க, அப்புறம் ஒரு ஒரு பழைய படம் சார், அதுக்கு ஒரு ஃபுல் பேஜ் எம்டியாக விட்டுட்டு கீழே வெட்கக்கேடுன்னு போட்டாங்க சார். இதெல்லாம் எந்த வித இதான விமர்சனம் அது? இப்போ அதனுடைய பாதிப்பு, அதனுடைய இதெல்லாம் இப்போ என்ன ஆகுது? இப்போ உட்காந்துக்கிட்டு டபார்னு கண்ணன் சொன்ன மாதிரி இந்த தப்பித்தவர்கள் தியேட்டரில் அமுட்டுக்காத மச்சான் அப்படின்னு போட்டான்னா அது ஒரு பெரிய பரபரப்பாக ஆகிடுதா? இப்போ எங்களுக்கே பெரிய தலைவலி சார். முன்னெல்லாம் இதில் நம்ம கேரளாவில் என்ன ஆகுனா, தியேட்டரில் போய் நிற்பாங்க. நான் சொல்கிறது ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு க்யூ நிற்பாங்க சார். நின்னோன்னா ஃபர்ஸ்ட்டு மார்னிங் ஷோ முடிச்சுட்டு வெளில வருவாங்க. மேட்னிக்கு நிற்கும்போது இதே ஒன்று அப்படின்ட்டு வந்துட்டான்னா க்யூ பாதி போயிடும், பயந்துருவோம். நாங்கள் தமிழ்நாட்டு லெவலில் அதெல்லாம் கிடையாது. அவன் நல்லா இல்லை, நல்லா இல்லையா நான் மாட்டிக்கிறேன்னா கூட போடா நீ உனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கணும்னு நிற்பான். அவன் நம்பி தான் நாங்கள் படம் எடுத்துகிட்ருக்கோம். இப்படியெல்லாம் நாங்கள் சார், அதாவது எதுவுமே டேஸ்ட் டிஃபர்ஸ் இல்லைங்களா? நான் ஒரு இது நல்லா இருக்குமே, நீங்கள் நல்லா இல்லைங்க. ஒரு சினிமா நல்லா எங்களை விடுங்க தீர்மானிக்கிறதுக்கு. நாங்களும் நேர ஜனங்களும் தீர்மானிச்சுக்கிறோம். நடுப்புற நீங்கள் உங்களுடைய இதுக்காக பொழுதுபோக்குக்காகவோ அல்லது நீங்கள் சமூக சீர்திருத்தத்துக்காக எங்களை போய் பழி வாங்குறீங்க. So many matters. உங்களுக்கு 1000 மேட்டர் இருக்கு. இந்த விஷயங்கள் எப்படி எல்லா விஷயங்களும் காஸ்ட்லி ஆகிருக்கோ அதே மாதிரி தான் சினிமாவும் இன்னைக்கு ஒரு காஸ்ட்லியான விஷயமா மாறி இருக்கு. சினிமா எடுப்பதற்கு எப்படி இங்கு இன்று லட்சங்களில் இருந்து கோடியாக செலவுகள் மாறி இருக்கிறதோ அதே மாதிரி தான் சினிமா பார்க்கறதுக்குமான செலவும் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு ரசிகன் திரைப்படத்தை பார்க்க வேண்டும் என்று தீர்மானிக்கிற ரசிகன், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
மாதிரி இன்றைக்கு இருக்கிற ரசிகர்கள் யாரும் தமிழ் திரைப்படங்களை மட்டும் பார்க்கல, உலக சினிமாக்களை பார்க்கறாங்க. உலக சினிமாக்களையும் பிரித்து அறியக்கூடிய அளவுக்கு, விமர்சனம் செய்யக்கூடிய அளவுக்கு குறைந்தபட்சமான அறிவை அவர்கள் வைத்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லும்போது, அந்த ரசிகருக்கான கருத்து சுதந்திரத்தை கொடுக்கிற நீங்கள் ஏன் இந்த மாதிரியான விமர்சனங்களுக்கு தடை போடுறீங்க? கண்டிப்பா நான் கருத்து சுதந்திரத்தை கண்டிப்பா நான் வெல்கம் பண்ணுவேன். ஏன்னா இது டெமோக்ரஸி, நம்ம இருக்கிறது ஒரு ஜனநாயக நாடு. இதுல வந்து பத்திரிகை மட்டும் இல்லை, இன்னைக்கு நீங்க தனிப்பட்ட முறையில் எந்த விதத்திலையும் நீங்க வந்து உங்க ஒரு படத்தை பத்தி ஒரு 100 ரூபாய் கொடுத்து படம் பார்த்த ஒரு ரசிகருக்கு அந்த படத்தை பத்தி விமர்சனம் பண்ற எல்லா உரிமையும், தார்மீக உரிமை கண்டிப்பா இருக்கு. ஆனா நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா, அந்த ஒரு படத்துக்கு எதிராக ஒரு கேம்பெயின் பண்ற உரிமை இல்லை. அதாவது ஒரு கருத்தை சொல்லிட்டு நீங்க போகலாம், ஒரு ஃபேஸ்புக்ல இதுல என்ன இன்னைக்கு நடக்கிற விஷயம் என்னன்னா, இந்த நடிகர்களுக்குள்ள ஒரு போட்டி. ஓகேங்களா, இந்த நடிகர் படம் வந்தா இன்னொரு குரூப் ஆஃப் பீப்புள் உட்கார்ந்துக்கிட்டு வேணுன்னே வந்து இது மொக்க, இது இந்த படம் மோசமான படம், இப்படி ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் ஒரு 10,000 பேர் உட்காந்துக்கிட்டு இந்த படம், இந்த நடிகரோட படம் வந்தனா இந்த படம் வந்து ஒழிக்கணும் அப்படின்னு ஒரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த ஒரு நடிகர் படம் வந்தா இன்னொரு டீம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு என்கிட்ட வலைத்தளம் இருக்குன்றதுக்காக தனிப்பட்ட தாக்குதல்கள், தனிப்பட்ட முறையில் படங்களை அட்டாக் பண்றது, நீ படமே பார்க்கல, இப்போ கண்ணன் சார் சொன்ன மாதிரி படமே பார்க்காம தாக்குதல்கள், அதாவது எந்த வகையில் அட்டாக் பண்ணணும், எந்த வகையில் இந்த படத்தை குறைக்கணும், இந்த படத்தினுடைய பாதிப்பை வந்து மக்கள் மத்தியில் அதனுடைய தாக்கத்தை குறைக்கணுன்றது தான் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு நோக்கமா. அதாவது நீங்க ஒரு குரூப்புக்கு எல்லாருக்கும் சொல்ல முடியாது. ஸோ ஓவராலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா வலைத்தளத்தினுடைய வந்து ஒரு பொறுப்பு நம்மளுக்கு வேணும் தான் நான் சொல்லுவேன். நான் என்னுடைய பல கட்டுரைகளை நான் எழுதியிருக்கேன்னா, இது வந்து ஒரு ஜனநாயக நாட்டில் எல்லாருக்குமே உரிமை இருக்கு. ஆனால் அந்த உரிமையை சரியாக விதத்தில் நம்ம உபயோகப்படுத்தணும். இப்போ நீங்கள் வந்து எனக்கு உரிமை இருக்குன்னு சொல்லிட்டு நான் உங்களை பப்ளிக்கை திட்ட முடியாது. நீங்கள் உடனே கேஸ் ஃபைல் பண்ணால் நான் அடுத்த முறை என்ன ஜெயிலில் போட்டுருவாங்க. ஏன்னா நான் உங்களை தனிப்பட்ட முறையில் திட்ட முடியாது. ஒரு கருத்து வைக்கலாம், நீங்கள் பேசின விதம் சரியில்லைன்னு சொல்லலாம், அதுக்கு உரிமை இருக்குது. ஆனால் உங்களை நான் தனிப்பட்ட முறையில் கேம்பெயின் பண்ண ஆரம்பிச்சேன்னா நீங்கள் கேஸ் எம்பியில் ஃபைல் பண்ணலாம். இதுதான் சார் சொன்னது. அதாவது நம்ம எந்த விமர்சனத்துக்கும் உரிமை இருக்குது, ஆனால் எந்த கேம்பெயின் பண்ணுறதுக்கும் உரிமை கிடையாது. கண்ணன் சார், இந்த 2 பேர் குறிப்பிட்ட இந்த பலவீனங்களும் எந்த காலகட்டத்தில் பலமாக மாறி இருக்கு அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கு. ஒரு சினிமாவினுடைய ஒரு மிகப்பெரிய ஹிட்டுக்கு காரணமான சமூக வலைதளங்கள் இன்னைக்கு நிச்சயமா இருக்கு. ஒரு சில குறிப்பிட்ட படங்கள், மீண்டுமாக அந்த படங்களுடைய பெயர் குறிப்பிட வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும், அந்த படங்களினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய அடித்தளமாக இருந்தது சமூக வலைதளங்கள் தான் அப்படின்னு சொல்லி திரைத்துறையினரே எழுதியதும் நம்ம பார்த்தோம். இந்த பலவீனங்களை தாண்டி பலம்னு நீங்க நினைக்கிறது எது? பலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒரு மஞ்ச பயின்று திரைப்படத்தை நிறைய விமர்சனங்கள் வலைதளங்கள் இருந்தது. அதை மீறி வருமானம் நல்ல தேட்டரில் நல்ல ஏகோபித்த ஆதரவு இருந்தது. விமர்சனங்கள் ரொம்ப மோசமாக இருந்தது வலைதளங்களில். ஆனால் வந்து படத்துக்கான ஆதரவு மக்கள்கிட்ட ரொம்ப பெருசாக இருந்தது. ஸோ பாதிக்குது, எந்த அளவுக்கு பாதிக்குதுன்றது தான் நம்ம பெரிய கேள்வியாக இருக்குது. அந்த முக்கியமாக சொல்லணும்னா, அந்த விமர்சனம் எழுதுகிறவங்களுக்கு அந்த பயிற்சி இருக்கான்றது தான். இப்போ ஒரு கார் ஓட்டுறவங்க அவங்க வந்து டிரைவிங் கற்றுக்கிட்டு அதுக்கு லைசன்ஸ் எடுத்து தான் ரோட்டில் ஓட்ட முடியுன்ற ஒரு சின்ன ஒரு இது இருக்குது. அதே மாதிரி ஒரு விமர்சனம் எழுதுகிறவங்க அந்தளவுக்கு வளர்ச்சி அவங்களுக்கு இருக்கா, அந்த பக்குவம் இருக்கா? ஒரு திரைப்படத்தை எடுத்து விமர்சனம் பண்ணுற அளவுக்கு நீ தேர்ச்சி பட்டிருக்கியா? அதுக்கு இது கிடையாது, கிளாஸ் இல்லை, அதுக்கு ஃபில்டர் இல்லை. சர்டிஃபிகேட் இருந்தால், ஒரு டாக்டர் வந்து சர்டிஃபிகேட் இருந்தால் தான் இன்ஜெக்ஷன் போட முடியும்னு இருக்குது. ஆனால் விமர்சனம் எழுதுறதுக்கு எந்தவித வரையறுக்கப்பட்டதும் இல்லை. நீ உனக்கு தமிழ் எது தெரிஞ்சால் போதும் அப்படின்றது தான் ரொம்ப கவலையாக இருக்குது. ஒரு திரைப்படத்தை விமர்சனம் பண்ணுறது எந்த விதத்திலும் தப்பு இல்லை. ஆனால் நீ ஃபஸ்ட்டு பக்குவப்படு. உனக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? ஒரு திரைப்படத்தை பற்றி அணுவா ரசிச்சு எழுதுறதுக்கு உனக்கு இது இருக்கா? சித்தார்த்தன் சார், பல்வேறு கருத்துக்களும் ஒரே புள்ளியில தான் வந்து நிக்குது. இன்றைக்கு ஒரு படைப்பாளி, ஒரு இயக்குனர் என்பவர் எடுத்த உடனே வந்து ஒரு படம் இயக்கிறது இல்லை. அவர் ஒரு இயக்குனர் கிட்ட துணை இயக்குனராக பணியாற்றுகிறார். திரைப்படத்தினுடைய இயக்கத்தை பற்றி முழுமையாக அதனுடைய நுணுக்கத்தை கத்துக்கிறாரு. அதுக்கப்புறம் தான் அவர் படம் எடுக்க வராரு. திரைத்துறையில் இருக்கிற எல்லா துறைகளில் இருக்கிறவர்களும் அப்படித்தான் வராங்க. இன்னைக்கு சமூக வலைதளங்களில் எழுதுறவங்க மட்டும் எப்படி தமிழ் தெரிஞ்சா போதும், அந்த படத்தை எப்படியானாலும் விமர்சிக்கலாம் அப்படிங்கிற அந்த கட்டத்துக்குள்ள வராங்க. அதை தாண்டி நடராஜன் அவர்கள் முன்வைத்த மாதிரி இன்னைக்கு கோடிக்கணக்கில் முதலீடு போட்டு எடுக்கப்படுகிற படங்களை ஏதோ ஒரு 10 ரூபாய் செலவுல, 5 ரூபாய் செலவுல நீங்க எளிமையா விமர்சிச்சுட்டு போறது ஒட்டுமொத்தமாக அந்த 15 கோடியை சார்ந்திருக்கிற எத்தனை குடும்பங்களை பாதிக்குது அப்படின்னு ஒரு பிரச்சனை. இந்த மாதிரி கமெண்ட் எழுதுறதோ, அந்த மாதிரி ஒற்றை லைன் எழுதுறதுக்கு பெயரோ அல்ல விமர்சனம். சரி, விமர்சனம் என்பது அந்த படத்திற்குள்ளே இருக்கின்ற பல்வேறு பரிமாணங்களை வந்து தொட்டு காட்டுவது, பல்வேறு புரிபடாத ஒரு எளிய வாசகனுக்கும் புரிபடாத தரிசனங்களை தரிசனப்படுத்துவது. அப்ப நீங்க கருத்து சுதந்திரம் இருக்கிற பலத்தால அந்த படத்தை நீங்க வீழ்த்தி காட்டுறீங்க அப்படின்னு? வீழ்த்தி காட்டுவதல்ல, அந்த படத்தில் இருக்கின்ற பல்வேறு மோசமான அம்சங்களை சுட்டி காட்டுவது.
அதற்கு பெயர் தான் விமர்சனம். நீ கருத்து சுதந்திரம் என்பது அவர்கள் சொல்லுகிற மாதிரி இந்த ஒற்றை வரியில கமெண்ட் எழுதுறதுக்கும் ஒற்றை வரியில ஸ்டேட்டஸ் போடுற இருக்கிறவங்களுக்கு இருக்கிற அதே கருத்து சுதந்திரம் தான் நீங்க சொல்ற மாதிரி அந்த படத்தை அணுவா பிரிச்சு எழுதுறவங்களுக்கும் கருத்து சுதந்திரம். ஒற்றை வரியில் எழுதுவது எதுக்குன்னா, ஒற்றை வரியில வந்து போகிற போக்குல தன்னுடைய நண்பர்களுக்காக, திரைப்படத்துறை எப்படியாக வளர்ந்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, மிகப்பெரிய மோஷன் கேப்சரிங் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி உலக சினிமாக்களுக்கு போட்டி கொடுக்கிற அளவுக்கு நம்ம தமிழ் சினிமா வளர்ந்திருக்குன்னா, இங்க 100 கோடி ரூபாய் போட்டு எடுக்கிற படத்துக்கும் நீங்கள் எழுதுகிற ஒற்றை வரி கமெண்ட் தான் பிரச்சனையா இருக்குது. 10 கோடி ரூபாய்க்கு போட்டு எடுக்கிற படத்துக்கும் நீங்க போடுற கமெண்ட் தான். இதுதான் மிக மோசமான ஒரு பார்வை என்பது. அதாவது ஒரு படத்தை நீங்கள் ஏன் அத்தனை கோடி ரூபாய் போட்டு எடுக்கிறீர்கள்? அதுக்கு வந்து அதை வெளியிடுறதுக்கு வந்து நீங்க ஒரு 10 கோடி ரூபாய் செலவு பண்றீங்க. அப்புறம் அந்த படம் ஓடல, விமர்சகர்கள் எல்லாம் இந்த மாதிரி எழுதிட்டா இந்த படம் ஓடல அப்படின்னு சொல்றது எந்த விதத்துல வந்து தனஞ்சயன் சார், இதுக்கான பதில் நீங்க தான் சொல்லணும். வலைத்தளங்கள்ல அதாவது நீங்க கேட்டிருந்தீங்க பலம் அப்படின்றது நிறைய இருக்கு. நான் வந்து அதையும் சொல்ல விரும்புறேன். அதாவது நெகட்டிவ் கிடையாது. அதாவது நெகட்டிவ்ன்றது ஒரு குரூப். அதாவது நான் வந்து தனிப்பட்ட முறையில் தாக்குதல்கள் தான் நான் அகேன்ஸ்ட். ஆனால் விமர்சனம் ஐ ஆல்வேஸ் வெல்கம். நீங்கள் எல்லாம் விமர்சனம் பண்ண உங்களுக்கு உரிமை இருக்குது. 100 ரூபா கொடுத்து படம் பார்த்துருக்கீங்க, ஒரு கன்சியூமருக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் தாக்குதல் செய்யாத வரையும் ஃபைன். தாக்குதல்னா ஒரு பெரிய கேம்பெயின் பண்ணி அதை எப்படியாவது ப்ரொமோட் பண்ணி என்னுடைய விமர்சனம் மக்கள் இன்னும் 10,000 பேர் படிக்கணும், 10,000 பேர் கேட்கணுன்றது தான் தப்பு. அதாவது உன்னுடைய விமர்சனம் நீ பண்ணியா முடிச்சு அதோட விட்டுரு. அது பிறகு பார்க்கணும் கேட்கணும் அது ஓகே, அது பரவாயில்ல. அதை ப்ரொமோட் பண்ணிட்டே இருக்க வேண்டியது. அதாவது ப்ரொமோட் பண்ணிட்டே இருக்க வேண்டியது. அதாவது இந்த என்னுடைய கருத்து வந்து லட்சக்கணக்கான மக்களை ரீச் ஆகணும். ஏன்னா நான் வந்து ஒரு கஷ்டப்பட்டு ஒரு விமர்சனம் பண்ணியிருக்கேன்னா அங்கதான் நீங்க வந்து சிஸ்டமேட்டிக்லி யூ ஆர் அட்டாக்கிங் எ ஃபிலிம். அதுதான் பண்ணக்கூடாது. கருத்து சுதந்திரங்களுடைய சுதந்திரம் எந்த அளவுக்கு கட்டற்று இருக்கிறது என்பதற்கான அடித்தளமாக பார்க்கப்படுவது இன்றைக்கு ஒரு சினிமாவை அது எத்தனை கோடி முதலீடு போட்ட படமாக இருந்தாலும் நாங்கள் அதை விமர்சிப்பதற்கான முழு உரிமையும் எங்களுக்கு இருக்கிறது. அதன் மூலம் ஏற்படுகிற இழப்பை அந்த திரைப்படம் எடுத்தவர்கள் தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிறார் சித்தார்த்தன் அவர்கள். ஆனால் இன்றைக்கு எந்த அளவிற்கு ஒரு திரைப்படம் பலமாக இருக்கிறதோ அதே நேரத்தில் சமூக வலைதளங்களுடைய பலவீனம் என்பது தவறான பரப்புரைகளை திரைத்துறை மீதும் சினிமாக்களின் மீதும் வெளியிடுவதே இதற்கு காரணம் என்கிறார் தனஞ்சயன். தொடர்ந்து பேசலாம் விவாதமேடை ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. நான் படிக்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கும், என் படத்தை இந்த அளவு ஆய்வு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவு நுணுக்கமா, அதாவது ஒரு தடவை பார்த்துட்டு எப்படி இவ்வளவு எழுத முடியுதுன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கும். டிவிடி வச்சுட்டு ஒரு சீனை பார்த்து தான் அப்படி எழுத முடியும். ஆனா அப்படி இல்லை. அவங்க ஒரு படத்தை ஒரு தடவை பார்க்கும்போதே அவ்வளோ தொழில் இலக்கியமா எழுத முடியுதுன்னா கண்ணன் சார் சொன்ன மாதிரி அவங்களாம் மாஸ்டர்ஸ். ஏன் இந்த மாதிரி எழுதலாமே? ஒரு விமர்சனம்ங்கிறது இப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிறார். இது வந்து ஒரு மிகப்பெரிய விவாத மேடை தொடர்கிறது. இன்றைக்கு சமூக வலைதளங்கள் திரைத்துறைக்கு எந்த அளவிற்கு பலமாகவும் பலவீனமாகவும் இருப்பது என்பது குறித்து இன்றைய விவாத மேடை நிகழ்ச்சியில் பேசிக் கொண்டிருக்கிறோம். பொதுவாக திரைப்படத்தை விமர்சிக்கிற முழு உரிமையும் தார்மீக உரிமையும் எங்களுக்கு இருக்கிறது என்கிறார் சித்தார்த்தன் அவர்கள். தொடர்ந்து பேசலாம் திரு பிரவீன் நடராஜ் அவர்கள். சார், மீண்டுமாக நம்ம ஒரே புள்ளியிலே வந்து நிற்கிற மாதிரியான ஒரு தோற்றம் இருக்குது. இன்னைக்கு அவர் சொன்ன மாதிரி திரைப்படத்தை வளர்த்தெடுப்பதற்கான பலம் அப்படிங்கிறது சமூக வலைதளங்களுக்கோ அதை தாண்டி வலைதள எழுத்தாளர்களுக்கோ நிறைய அளவில் பங்கு இருக்கு. ஆனா அதை விமர்சிப்பதற்கான வரையறை அப்படின்னு சில விஷயங்களுக்கு உள்ளாக இருக்கிறது. அந்த வரையறை நீங்க எதை பாக்குறீங்க? அதான் சார், நான் அந்த பாயிண்ட் தான் வந்தேன். அதாவது ஒரு படத்தை ப்ரமோட் பண்ணுறதுக்கு வந்து இப்போ ரொம்ப 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 காஸ்ட் ஜாஸ்தி ஆகிடுச்சு. இப்போ முன்னெல்லாம் படம் எவ்வளோ எடுக்கிறோம், ஒரு பட்ஜெட்டுக்கு எடுக்கிறோன்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்காக 1 கோடி ரூபாய்க்கு ஒரு படம் எடுத்தால் 10 லட்சம் ரூபாயில் அதை வந்து மக்களுக்கு கொண்டு சேர்த்துட முடியும். அப்படி இருந்தது ஒரு காலகட்டத்தில். இப்போ 1 கோடிக்கு எடுத்தாலும் 3 கோடிக்கு எடுத்தாலும் நீங்கள் வந்து 100 கோடிக்கு எடுத்தாலும் மினிமம் வந்து 4 to 5 crores தேவையாக இருக்குது. அதை வெளியில் கொண்டு எல்லாருக்கும் தெரியறது. கரெக்டாக தனஞ்சயன், அந்த யதார்த்த நிலையில் நமக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய வரப்பிரசாதம் இந்த இன்டர்நெட் ஃபெசிலிட்டிஸ் அண்டு வலைத்தளம். அப்போ வந்து ஒரு படம் நல்லா இருக்குது, இந்த சாங்கு வந்துருக்கு, இந்த சாங்கை நீங்கள் எல்லோரும் கேளுங்க, நல்லா இருக்கான்னு கேளுங்க, அதனுடைய லைக்ஸ் எல்லாம் வருது. அதை டெவலப் ஆகிறதெல்லாம் வந்து இதுக்கு வந்து ஒரு அனுகூலமான விஷயங்கள். அதை டெஃபினட்டாக வரவேற்கணும். அதெல்லாம் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் விமர்சனங்கள். நீங்கள் வந்து ஏதாவது ஒரு உள்நோக்கத்தோடு ஜன்னன் சொன்னது வந்து நான் சொல்ல நினச்சி அவர் சொல்லிட்டார். கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சார் எங்கள்கிட்ட ஒரு 100 பேர் கொண்ட ஒரு குரூப் இருக்குங்க, உங்கள் படத்தை வந்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள், அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிடலாம் அப்படிங்கிற அளவுக்கு கேவலமாக போயிடுங்கிற அந்த பயம் எனக்கு இருக்கு. நரேசன், உங்களுடைய பயம் நியாயமானதாக இருந்தால் ஒருவேளை வரும் காலத்துல இந்த மாதிரி ஒரு 50 பேரை 100 பேரை கொண்டு குழு வேலைக்கு அமர்த்தி ஒரு படத்தினுடைய வெற்றியும் தோல்வியும் தீர்மானிக்கிற ஒரு குழுவாக மாறும் என்கிற பயம், உங்களுடைய பயம் நியாயமானதா இருந்தா இப்போ வலைதள எழுத்தாளர்களோ அல்லது சமூக வலைதளங்களுடைய பலம் உறுதி செய்யப்பட்டிருக்குன்னு அர்த்தம். இல்லை, அதாவது அதை நோக்கி போதுங்கிற பயம். சரி,
இப்போ வந்து நீங்கள் இவ்வளோ படத்துக்கு வந்து இவ்வளோ தூரம் விமர்சனம் ஒரு ஒரு சின்ன படங்கள் வச்சுங்களேன். சில படங்கள் வந்து திரைக்கே வர முடியாதுன்னு நினச்ச படங்கள் முதல்ல வந்து இதில் ரிலீஸ் எல்லாம் ஒரு சின்ன அதனுடைய இதெல்லாம் ரிலீஸ் ஆகி நல்லா இருக்கேன்னு சொல்லி அதை ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வாங்கி அப்படிலாம் ஆன கதைகள் இருக்கானா அதனுடைய பர்சன்டேஜ் ரொம்ப கம்மி. அது மொத்தமே விரல விட்டு எண்ணிடலாம். அது அதாவது சினிமா புழைச்சிட்டு இருக்கிறதே இந்த வந்து இதுதான் சார், வெற்றி படங்களை வச்சு தான் சார். எல்லோரும் ஊர்லேருந்து எப்படி வரான், ஐயா அந்த படம் வந்துருச்சு, என் நடுவில் கொஞ்சம் பக்கத்தை காணும், ₹1 எடுத்தாங்க, ₹15 கலெக்ஷன், 15 கோடி கலெக்ஷன், நீ வாயாஞ்செல்லாம் இருக்கிற மில்லை விற்றுட்டு வந்துடுறான். அப்படி தான் இந்த திரையுலகமே இருந்துகிட்டு இருக்குங்கும்பொழுது இவ்வளோ ரிஸ்க்கான தொழில் நாங்கள் இருக்கோம். இப்போ சார் முன்னெல்லாம் எப்படின்னா 100 படம் வந்துச்சுனாக்கா 10 படம் வந்து மிகப்பெரிய வெற்றி, அதுக்கப்புறம் 10 படம் வந்து ஒரு 10% ப்ளஸ்ஸு சார், அப்புறம் ஒரு 10 படம் அசல் வரும், அப்புறம் ஒரு 10 படம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 25% போயிடு மாதிரி இருக்கும்பா. இப்போ அப்படி இல்லை, வச்சால் பெரிய வெற்றி, இல்லையா அவன் வீட்டுக்கு போயிடணும், இல்லை அவன் மஞ்சள் நோட்டீஸ் கொடுத்துடணும். அந்த அளவு கேவலமாக இருக்குது. கேளுங்க, அப்படி இருக்கும் பொழுது எங்களுடைய தொழிலினுடைய ரிஸ்க் ஃபேக்டரே புரியாமல் நீங்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஒரு இதுக்காக நீங்கள் அதாவது ரொம்ப சமூக கேடு, இந்த படம் வந்துச்சுனாக்க டோட்டல் சமூகம் கெட்டுடுன்னு சொல்லுங்கள், அப்போ ஏதோ பண்ணுங்கள். நீங்கள் சாதாரண விஷயங்களுக்குலாம் இப்போ முதல்ல சமூகத்தில் நீங்கள் திருத்தறதுக்கு எவ்வளோ வேறு விஷயங்கள் இருக்கு, அதை எடுத்து எங்கள் சினிமாட்ட ஏன் சார் வரீங்க? இது ரொம்ப தமாசான விஷயம். இல்லை உங்களுக்கு தமாஷா இருக்குது சார், எனக்கு குழப்பு அது. அதோட வந்து சினிமாவை இவங்க வந்து வியாபாரமாக பார்க்குறாங்க, நாங்கள் வந்து சினிமாவை வந்து ஆர்ட்டாக பார்க்குறோம். ஃபேஸ்புக் ட்விட்டரில் எழுதுகின்ற நண்பர்கள் முழுக்க இது போன்ற ஒரு பார்வையில் தான் பார்க்கிறார்களே ஒழிய ஒருவரை ஒழித்து கட்டுவதல்ல அவர்களது நோக்கம். அது மட்டும் அல்லாமல் எங்கேயோ இருக்கின்ற இப்போ சார் சொன்ன மாதிரி ஒரு சாதாரண ஒரு லேப்டாப் வாங்கி வச்சுட்டு ஏதோ ஒரு கருத்தத்தாங்குடியில் இருக்கின்ற ஒரு இளைஞன் இங்கே இருக்கின்ற திரு நடராஜன் சார் எடுக்கிற படத்தை பற்றி அவன் வந்து இவரை வந்து ஒழிச்சு கட்டணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு என்ன மாதிரியான ஒரு நோக்கம் இருக்காது? அவங்க 2 பேருக்கு என்ன வாய்க்கால் வரப்பு தகராறு இருக்கா? ஒன்றுமே கிடையாது. அவன் வந்து என்ன நினைக்கிறான்னா ஒரு நல்ல சினிமாவை கொடுக்கணும். இங்க ஏற்கனவே நல்ல சினிமா அப்படிங்கிற பேரில் பல்வேறு விதமான விஷயங்கள் வந்துட்டு இருக்குது. அப்ப இது எப்படி நல்ல சினிமாவா இருக்குது அப்படின்னு சொல்லி அவனுக்கு கிடைத்த விஷயங்களின் படிதான் அவன் இது பண்றான். அது மட்டும் இல்லாம நீங்க இப்ப திரு தனஞ்சயன் சார் சொன்னாரு, அவர் கட்டளை இடுறாரு, ஏன் இந்த மாதிரி எழுதலாமே, ஒரு விமர்சனம்ங்கிறது இப்படி இருந்தா நல்லா இருக்குமே அப்படிங்கிறார். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டளை மாதிரி எனக்கு தெரியுது. நீங்க வந்து எல்லாருமே வந்து திட்டுறாங்க அப்படிங்கிற மட்டுமே பார்க்காதீங்க, பயங்கரமா பாராட்டி இருக்கிறாங்க, மிக மோசமான படத்தையும் பயங்கரமா பாராட்டி. தனஞ்சயன் சார், இப்போ முக்கியமா முன்வைக்கிற விஷயம் என்னன்னா, அவர் சொல்ற மாதிரி ஒரு சாதி ரீதியிலான, வரலாறு ரீதியிலான, பண்பாடு ரீதியிலான நுண் அரசியலை பேசக்கூடிய சினிமாக்களினுடைய விமர்சனங்களை இந்த மாதிரியான மூத்த எழுத்தாளர்களோ அல்லது அனுபவம் வாய்ந்த எழுத்தாளர்களோ எழுதுறாங்க. அதனால அந்த திரைப்படத்திற்கு கிடைக்கிற வெற்றி தோல்வி அப்படிங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தான். ஆனா இன்னைக்கு ஏதோ ஒரு இளம் தலைமுறை ஒரு சில காரணங்களுக்காக நீங்க சொன்ன மாதிரி ஒரு கதாநாயகனை பிடிக்காத ஒரு இளம் தலைமுறை எழுதுகிற இந்த ஒற்றை வரி கமெண்ட்டுகளுக்குள்ளாக நம்ம போல அப்படின்னாலும் இந்த நுண் அரசியல் பேசுகிற இந்த விமர்சனங்களை எத்தனை பேர் படிக்கிறாங்க, இந்த ஒற்றை வரியில் போடப்படுகிற கமெண்ட்டுகளை எத்தனை பேர் படிக்கிறாங்கன்ற பிரச்சனை இருக்கு. ஒரே ஒரு ப்ராப்ளம் தான், இந்த ஒற்றை வரி கமெண்ட் தான் 95% ஆஃப் பீப்பிள் படிக்கிறாங்க. ஓகே, இது இவர் எழுதுறதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நுண் அரசியல் இருக்கு பாத்தீங்களா, அதை படிக்கும் போதே நம்மளுக்கு வந்து ரொம்ப பெருசா இருக்கும். இவ்வளவு பெரிய ரிசர்ச் எல்லாம் பண்ற அளவுக்கு இந்த இன்றைக்கு இருக்கிற யூத் வந்து ரெடி இல்லை பிரச்சனை. ஏன்னா அந்த அளவு படிச்சு, ஏன்னா ஆக்சுவலி அவங்க எழுதுறது தான் ரியல் சினிமா. இப்போ சித்தார்த்தன் சார் எழுதுறதோ இல்லை இந்த மாதிரி எழுதுறாங்க பார்த்தீங்களா, நீங்கள் படிக்கிற சில பத்திரிகைலாம் நான் படிக்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருக்கும், என் படத்தை இந்த அளவு ஆய்வு பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த அளவு நுணுக்கமாக, அதாவது ஒரு தடவை பார்த்துட்டு எப்படி இவ்வளோ எழுத முடியுதுன்னு எனக்கே ஆச்சரியமா இருக்கும். டிவிடி வச்சுட்டு ஒரு சீனாக பார்த்து தான் அப்படி எழுத முடியும். ஆனால் அப்படி இல்லை, அவங்க ஒரு படத்தை ஒரு தடவை பார்க்கும்போதே அவ்வளோ தொழில் இலக்கியமாக எழுத முடியுதுன்னா, கண்ணன் சார் சொன்ன மாதிரி அவங்களாம் மாஸ்டர்ஸ், அவங்க எல்லாமே சொல்றதுக்கு உரிமை இருக்கு. ஆனா நான் ஒன்னே ஒன்று சொல்ல சார், நான் எங்கே வந்து இந்த மாதிரி தான் எழுதணும் நான் எங்கே வந்து சொல்லவே இல்லை இந்த டிஸ்கஷன்ல. நான் எந்த விதத்தில் நான் கட்டளையிடல. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, சித்தார்த்தன் சார், பொறுப்பான விமர்சனங்கள் தான் தேவை. சார் சொன்ன மாதிரி ரெஸ்பான்சிபிள் கிரிட்டிசிசம் இஸ் ஆல்வேஸ் வெல்கம். ஒரு படத்துக்கு பொறுப்பான ஒரு விமர்சனம் கண்டிப்பாக தேவை. இன்னைக்கு பத்திரிகைலாம் வைக்கிற விமர்சனம் எல்லாம் பொறுப்பான விமர்சனம், யாருமே வந்து எக்ஸப்ஷனல் அதெல்லாம் வந்து நான் எடுத்துக்கல. ஆனா எல்லா பத்திரிகையிலும் நான் பார்க்குற வரையும் பொறுப்பான விமர்சனம் அதெல்லாம் வெல்கம். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, விமர்சனங்கள் அதாவது ஒரு எல்லை மீறி வேணுன்னே அட்டாக் பண்ணணும்னு நினைச்சு ஒரு படத்தை வந்து சிஸ்டமேட்டிக்காக அட்டாக் பண்ணுறது ஐ எம் அகெயின்ஸ்ட். ஓகே, ரெண்டாவது நான் சொல்ல விரும்புகிறேன். சார் சொன்னார் சினிமா வந்து ஒரு கலை அப்படின்னு. நான் ஒன்று தான் சொல்ல விரும்புகிறேன், சினிமா என்பது சினிமா இல்லை. நான் ஒரு கட்டுரை எழுதியிருந்தேன், 4 விதமான சினிமா இருக்குது. ஒன்று வெகுஜன சினிமா, இது வந்து
கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு கூலி எல்லாம் செஞ்சு டெய்லி ஈவினிங் வந்து ஒரு சினிமா பார்க்கணும் என்ஜாய் பண்ணுற 20 ரூபா டிக்கெட் வாங்கி 30 ரூபா டிக்கெட் வாங்கி வில்லேஜில் பார்க்குற ஒரு ஆள் அவர் கலை சினிமாவுக்கு ரெடி இல்லை. அவர் ரெடியான சினிமா வெகுஜன சினிமா. ரெண்டாவது சினிமா யதார்த்த சினிமா. நம்ம ஊர்ல நடக்கிற விஷயங்களை யதார்த்தமான துறையில பிரதிபலிக்கிற அதே டைம் நல்ல விதமா பிரசன்ட் பண்ற சினிமா யதார்த்த சினிமா. இதுக்கு ஓரளவு வில்லேஜ்ல இருக்கிற ஆளுங்களும் கொஞ்சம் ரெடியா இருப்பாங்க. ஏன்னா யதார்த்த சினிமால சண்டையும் இருக்கும், பாடல்கள் இருக்கும், காதல் இருக்கும், எல்லாமே இருக்கும், யதார்த்தமும் இருக்கும், சேம் டைம் எல்லாமே இருக்கும். மூணாவது சினிமா அழகியல் சினிமா. இவர் சொல்ற மாதிரி கலைப்படைப்பா எடுக்கிற படம். இந்த சினிமா யாருக்காகன்னா இந்த மாதிரி விமர்சகர்களுக்காகவும், அதாவது நுணுக்கமா ஆராய்ச்சி அப்ரிஷியேட் பண்ற ஒரு சினிமா. இதை வந்து நுணுக்கமா பாராட்டப்படுற ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க. அதாவது சிட்டிலையும் சில, நான் சொல்றது சென்னை, செங்கல்பட்டு, கோயம்புத்தூர் இந்த மாதிரி சிட்டி மல்டிப்ளெக்ஸ் சினிமா இப்போ சொல்றோம் நம்ம. ஆனா நான் சொல்றது ஏசி தியேட்டர்ல வந்து படம் பார்த்து ஒரு குடும்பத்தோட நுணுக்கமா ஆராய்ச்சி இவ்வளவு அருமையா எடுத்திருக்காங்களே, இவ்வளவு அருமையா கலைப்படைப்பு பண்ணியிருக்காங்களே அப்படின்ற ஒரு ஆடியன்ஸ். இது வந்து மினிஸ்கியூல் ஆடியன்ஸ் சொல்லுவோம். எப்படின்னா நிஷ் ஆடியன்ஸ். ஒரு 20% ஆடியன்ஸ் தான் இதுக்கு ரெடி. லாஸ்டா ஒன்று இருக்கு, புது வகை சினிமா. நம்ம சொல்றது நியோ ஜானர் சொல்லுவோம். அதாவது நியோ சினிமா, நியோ ரியலிஸ்டிக் அப்படின்னு சொல்லுவோம். இல்லைன்னா நியோ சினிமா, நியோ நாயர் அப்படின்னு சொல்லி இப்போ ஒரு சினிமா இருக்கு. அதாவது எந்த வகையிலும் இல்லாம, அது வந்து ரியலிஸ்டிக்கும் இல்லாம, அழகியலும் இல்லாம, வெகுஜனமும் எல்லாமே கலந்த ஒரு சினிமா வந்துட்டு இருக்கு இப்போ தமிழ் சினிமாவில். லாஸ்ட் ஒரு 5 வருஷமா பாத்தீங்கன்னா இந்த மாதிரி சினிமா வந்துட்டு இருக்கு. எல்லாத்தையும் ஒரே தராசில் நீங்க எடை போட முடியாது, எல்லாத்தையும் ஒரே தராசில் நீங்க ஆராய்ச்சி பண்ண முடியாது, ரிவ்யூ பண்ண முடியாது. வெகுஜன சினிமாவை நீங்க ஆராயணும், வெகுஜன சினிமாவை நீங்க ரிவ்யூ பண்ணணும். இது வெகுஜன சினிமா கோட்பாடுகளுக்கு உட்பட்டதா இல்லையா அப்படி நீங்க ஆராய்ச்சி ஒரு ரிவ்யூ பண்ணுங்க. நிச்சயமா தொடர்ந்து பேசலாம். திரைப்படத்துறை சார்ந்த இருக்கிற தணிக்கை துறை மாதிரி இந்த மாதிரியான திரைப்பட விமர்சனங்களை எழுதுகிற எழுத்தாளர்களுக்கும் அல்லது அந்த சமூக வலைதளங்களுக்கும் பிளாகுகளுக்குமான ஒரு தணிக்கை துறையை ஏற்படுத்த வேண்டுமா? விவாதிக்கலாம். நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் ஒரு இடைவேளைக்கு பிறகு. ரொம்ப ரொம்ப மோசமா விமர்சனம் பண்றாங்க. ஆனா அவர் வந்து நடிக்கிறார் ஒரு படத்துல. அவர் வந்து ஒரு டைரக்டர் ஏன் ஒரு சினிமாவை பத்தி அவ்வளவு மோசமா திட்டுறேன், ஏன் நடிக்க வைக்கணும்னா, இல்ல அவரை நம்ம படத்துல நடிக்க வச்சா நம்ம படத்தை பத்தி அவர் தப்பா பேச மாட்டார்ல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு இயக்குனரை பிளாக்மெயில் செய்து வேலை வாங்குறாங்க. எந்த விதமான கட்டுப்பாடு இல்லாமல் போயிட்டே இருக்குது. அதனால தான் எனக்கு அந்த பயம் ஏற்பட்டதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. அவங்க வந்து இது மாதிரி 50 பேர் சேர்த்துக்கிட்டு பண்ணுவாங்களோங்கிற பயம் ஏற்பட்டுங்கிறது இதை, ஏன்னா பிகாஸ் அது ஒரு பிஸ்னஸாக வச்சுப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ வந்து எல்லாமே பொதுக்கூட்டத்துக்கு ஆள் சேர்க்குற மாதிரி ஆகிப்போச்சுன்னு வச்சுங்க. எங்கள் கதி என்ன ஆகுது? விவாத மேடை தொடர்கிறது. இன்றைக்கு வெகுஜன பொழுதுபோக்கு ஊடகமாக மாறி இருக்கிற சினிமாவை இன்றைக்கு வளர்ந்திருக்கிற சமூக வலைதளங்கள், பிளாகுகள் எப்படியாக விமர்சித்துக் கொண்டிருக்கின்றன, இந்த விமர்சனங்கள் இந்த 2 துறைகளுக்குமான உறவை எப்படியாக பாதித்திருக்கிறது என்பது குறித்து இந்த விவாத மேடை நிகழ்ச்சியில் விரிவாக பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு விமர்சனம் என்பது ஆரோக்கியமான விமர்சனத்தை முன்வைக்கக்கூடிய தார்மீக உரிமை நிச்சயமாக அந்த வலைதள எழுத்தாளர்களுக்கும் சமூக வலைதளங்களில் எழுதக்கூடியவர்களுக்கும் இருக்கிறது என்கிறார்கள் திரைத்துறையினர். ஆனால் ஒரு நுண் அரசியலை முழுவதுமாக விமர்சித்து அந்த திரைப்படம் என்ன மாதிரியான கருத்துக்களை மக்களிடத்தில் முன்வைக்க வருகிறது என்பதை சொல்லக்கூடிய தார்மீக உரிமை எங்களுக்கு இருக்கிறது என்கிறார்கள் வலைதள எழுத்தாளர்கள். தற்பொழுது முழுவதுமாக ஒரு திரைப்பட துறைக்கென்று தனியாக தணிக்கை துறை இருப்பது மாதிரி இந்த திரைப்பட விமர்சனங்களை முன்வைப்பதற்காக ஏதேனும் தணிக்கை துறை அல்லது குறைந்தபட்சமாக இந்த மூத்த எழுத்தாளர்களுக்கு இந்த சமூக வலைதளங்களில் எழுதுகிறவர்களுடைய எழுத்துக்களை குறைந்தபட்சமாக தணிக்கை செய்த பிறகாவது அதை வெளியிட வேண்டும் என்கிற கட்டுப்பாடுகள் ஏதேனும் விதிக்கப்பட வேண்டுமா? அது இந்த திரைத்துறைக்கும் எழுத்தாளர்களுக்கும் வலைதள எழுத்தாளர்களுக்குமான உறவை ஆரோக்கியமான உறவாக மாற்றுமா என்பது குறித்து நிகழ்ச்சியினுடைய இறுதி பகுதியில் விவாதிக்கலாம். முதலில் திரு பிரமிட் அவர். நிச்சயமாக வேணும் சார், நிச்சயமாக வேணும். இப்போ வந்து எந்த விதமான கட்டுப்பாடு இல்லாமல் போயிட்டே இருக்குது. அதனால தான் எனக்கு அந்த பயம் ஏற்பட்டதுன்னு சொன்னேன் இல்லைங்களா. அவங்க வந்து இது மாதிரி 50 பேர் சேர்த்துக்கிட்டு பண்ணுவாங்களோங்கிற பயம் ஏற்பட்டுங்கிறது இதை, ஏன்னா பிகாஸ் அது ஒரு பிஸ்னஸாக வச்சுப்பாங்கன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ வந்து எல்லாமே பொதுக்கூட்டத்துக்கு ஆள் சேர்க்குற மாதிரி ஆகிப்போச்சுன்னு வச்சுங்க. எங்கள் கதி என்ன ஆகுது? இது மாதிரி ஒரு சென்சார்ஷிப் இருந்து இப்போ இவர் மாதிரி உள்ள ஒரு சேர்மனாக அதுக்கு போட்டோம்னாக்க இவர் என்ன, அப்போ அவங்களை திட்டிக்கிட்டெல்லாம் எழுதாத, உனக்கு பிடிச்சா நீ நல்லா இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து உட்காந்துக்கிட்டு டக் டக்குன்னு பாட்டிக்கிட்டு இங்கே வந்துடாதேலாம் சொன்னால் எவ்வளோ ஒரு கஷ்டம். அதாவது வந்து ஆரம்பத்தில் சில சினிமாக்களுக்கு வந்து அது ப்ரமோட் பண்ணுறதுக்கு வலைத்தளம் வந்து உதவுதுங்கிறதுல நான் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் கம்பேரிட்டிவாக பார்த்தா எதிர்மறை விளைவுகளை தான் அதிகமாக ஏற்படுத்துது. இவங்க வந்து அப்போ அந்த இதில் பார்த்துட்டு ரொம்ப சைக்கிள்னு சொல்கிறான்னு சொல்லி அதை தான் பேசிக்கிறாங்க. எப்போதுமே ஹியூமன் சைக்காலஜியை சார், நல்லா இருக்குங்கிறத தாமதமாக சொல்லுவோம், நல்லா இல்லைங்கிறத உடனே சொல்லுவோம். அதாவது நல்லா இருக்குன்னா நண்பர்கள்ட்ட பேசிப்போம், நல்லா இல்லைன்னாக்க எதிரிகிட்ட கூட சொல்லுவாங்கிற மாதிரி. ஒரு ஹோட்டலில் நான் பார்த்தேன், நிறைகளை
நண்பர்களிடம் சொல்லுங்கள், குறைகளை எங்களிடம் சொல்லுங்கள்னு போட்டிருக்கான். போட்டு ஒரு பெரிய அதை எல்லா இடத்துலையும் அப்புறம் ஃபாலோ பண்ணாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே முதல்ல குறைகளை இப்போ நம்மள்கிட்ட சொன்னால் பரவாயில்ல, அது முதல்ல வெளியில் போட்டுறாங்க டபார்னுட்டு. எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துது அந்த படம். அவ்வளோ போர் கச்சாம தான் இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற வார்த்தைகள்லாம் போட்டால் ரொம்ப பாதிப்பு இருக்குது. நிச்சயமாக ஒரு சென்சார்ஷிப் தேவை, அல்லது பயிற்சியாவது தேவை அவங்களுக்கு. சார் அவங்களுக்கு கண்ணே யாருன்னே தெரியாது இல்லையா சார்? இப்போ சாரை மீட் பண்ணிட்டோம், சரி டெஃபினட்டாக இவர் நிச்சயமாக ஒரு ஆரோக்கியமான விமர்சனம் தான் கொடுப்பார், நம்பிக்கை ஏற்படுது. யாருன்னே தெரியாது, எங்கேயோ உட்காந்து டப்ப டப்பன்னு அடிச்சு விட்டு மூடிடுறான், தேவைன்னா ஆஃப் கூட பண்ணிட முடியும்னாக்க நம்ம ரீச் கூட பண்ண முடியாது அவங்கள. நன்றி நடராஜன் சார். தனஞ்சயன் சார் உங்களுடைய இருக்கு. இல்லை, எனக்கு சென்சார்ஷிப்லாம் எனக்கு நம்பிக்கையே கிடையாது. எப்படின்னா ஒரு பொறுப்புணர்ச்சி இருக்கணும் தான் நான் சொல்வேன். தார்மீக பொறுப்புணர்ச்சி. அதாவது நம்மக்கிட்ட ஒரு மீடியா இருக்குது, இன்றைக்கி நம்மக்கிட்ட ஒரு மொபைல் இருக்குது, அதில் இன்டர்நெட் மூலமாக நான் என்னுடைய தகவலை சொல்ல முடியும். இன்டர்நெட் அதாவது நான் சொல்கிறது ட்விட்டர் மூலமாக ஃபேஸ்புக் மூலமாக நான் சொல்ல முடியும்னா, இதை பொறுப்புணர்ந்து என்கிட்ட கொடுத்துருக்குற இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அதாவது ஒரு ஃப்ரீடத்தை பொறுப்பான முறையில் நம்ம பதிவு பண்ணால் நல்லா இருக்கும்னு சொல்லுவேன். ரெண்டாவது, பாலுமகேந்திர சார் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்த ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே நிறைய கிரிட்டிக்ஸ் இருக்காங்க, ஆனால் ஃபிலிம் அப்ரிஷியேட்டர்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கு. ஒரு படத்தை முதல்ல இருக்கிற நிறைகளை எந்த அளவு விமர்சனம் பண்ண முடியும், எந்த அளவு அப்ரிஷியேட் பண்ண முடியும், அதை ஃபஸ்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதில் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா அது பிறகு குறைகளை சார் சொன்ன மாதிரி பியூட்டிஃபுல்லாக பாயிண்ட் அவுட் பண்ணுங்க. இது பண்ணியிருந்தா நல்லா இருக்குமே, இது இருந்தால் இன்னும் பெட்டராக இருந்திருக்கு சொல்கிறது அந்த இயக்குனருக்கும் அந்த தயாரிப்பாளருக்கும் ஒரு ஒரு ஆதரவு மாதிரி. அதை என்ன சொல்கிறது, அடுத்த படம் எடுக்கும்போது அந்த இயக்குனர் அதெல்லாம் நோட் பண்ணிப்பார், சரி இதெல்லாம் என்னை பற்றி கமெண்ட் சொல்லியிருக்காங்க, ஆனால் இவ்வளோ பாராட்டுகள் 10 பாராட்டுகள் சொல்கிறீங்க, 10 சொல்லிட்டு 4 குறைகள் சொல்லுங்கள், இல்லை 5 குறைகள் சொல்லுங்கள், தப்பே கிடையாது. ஆனால் நிறைகளை கம்மி ஒன்றுமே சொல்லாமல், நிறைகளை ஃபஸ்ட்டு சொல்லாமல் குறைகளை முதல்ல. ஏன்னா என்னென்னா ஒரு ஃபாஸ்டஸ்ட் வே டு கம்யூனிகேட் நெகட்டிவ் கம்யூனிகேஷன், அதுதான் இங்கே இருக்கிற பிரச்சனை நான் சொல்லுவேன். மற்றபடி இது சென்சர்ஷிப்போ எதுவுமே இல்லை, எதுவும் பண்ண முடியாது, பண்ணக்கூடாது நான் சொல்லுவேன். ஏன்னா அது எல்லாருக்கும் தேவை. கண்ணன் சார் உங்களுடைய சரி, இப்போ நான் என்ன சொல்லுவேன்னா, விமர்சனம் பண்ணுறாங்க, ஒரு ரேடியோ விமர்சனம் நிறைய இருக்குது, தனியாக உட்காந்து பண்ணிகிட்டு இருக்காங்க, ரொம்ப ரொம்ப மோசமாக விமர்சனம் பண்ணுறாங்க. ஆனால் அவர் நடிக்கிறார் ஒரு படத்தில், அவர் ஒரு டைரக்டர் ஏன் ஒரு சினிமாவை பற்றி அவ்வளோ மோசமாக திட்டுறேன், ஏன் நடிக்க வைக்கணும்னா, இல்லை அவரை நம்ம படத்தில் நடிக்க வச்சா நம்ம படத்தை பற்றி அவர் தப்பாக பேச மாட்டார்ல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு இயக்குனரை பிளாக்மெயில் செய்து வேலை வாங்குறாங்க. ஸோ இன்டர்நெட்லலாம் பார்த்தீங்கன்னா ஹோம் பேஜின்னு ஒன்று இருக்கும், மேலே திரைப்படத்திற்கான விளம்பரம் இருக்கும், எந்த படம் விளம்பரம் தரலையோ அதை மோசமாக எழுதுறது. ஸோ ஒரு இயக்குனரையும் ஒரு தயாரிப்பாளரும் பயமுறுத்தி விமர்சனம் என்ற போர்வையில், நான் இப்படி தப்பாக எழுதுனா நீ என்கிட்ட அடுத்த தடவை எழுதாதம்மா, நான் உனக்கு என்னவோ நான் கொடுத்துட்றேன், நீ இவ்வளோலாம் பேசாதப்பா, உன்னை நான் நடிக்க வச்சிடறேன், இது தவறான செயல். உன்னுடைய விமர்சனன்ற சுயநலத்துக்கு பயன்படுத்தாது. இப்போ சித்தார்த்த மாதிரி ஆட்கள் பொதுநலமாக வாழ்றாங்கன்னா அவங்க பண்ணட்டும், ஒரு சுயநலத்துக்கு விமர்சனம் பண்ணாத. நன்றி கண்ணன் சார். சித்தார்த்தன் உங்களுடைய இறுதி கருத்து. இல்லை, நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ பொதுவாகவே இப்போ நம்ம எல்லாருமே கலைஞர்கள் தான். இப்போ நீங்கள் ஒரு படம் ஒன்று பண்ணுறீங்க, அந்த படத்தில் அரசியல்வாதியை பயங்கர கேவலமாக நீங்கள் விமர்சனம் வச்சு நீங்கள் பல்வேறு விதமான காட்சிகளை தொடர்ந்து நீங்கள் எடுத்துகிட்டே இருக்கீங்க. அப்போ அந்த அரசியல்வாதிகள் எல்லாம் சேர்ந்து இதுக்கு ஒரு சென்சார்ஷிப் வேணும், யாருமே அரசியல்வாதிகளை பற்றியே காட்சி எடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் உங்களுக்கு எந்த அளவுக்கு தணிக்கைத்துறை இருக்கு. ஆனால் தணிக்கைத்துறை நீங்க சொல்ற மாதிரியான திரைப்படங்களை தணிக்கைத்துறை பார்த்த தணிக்கைத்துறை இருக்குங்க. அதையும் மீறி இங்க என்ன விதமான அரசியல்வாதிகளை பற்றி என்ன விதமான காட்சிகள் இங்க வந்துட்டு இருக்கு தமிழ் சூழல்ல. மிக மோசமான அரசியல்வாதிகள். தணிக்கைத்துறை சரியாக இல்ல, அந்த காட்சிகளை அனுமதிக்கிறாங்க. ஆக அரசியல்வாதிகள் யாருமே நேர்மையானவர்களே கிடையாது. அது தணிக்கைத்துறை பார்த்த பிறகாகத்தானே நீங்க சொல்ற மாதிரியான காட்சிகளை அனுமதிக்கிறாங்க. தணிக்கை முறையை இங்க வந்துட்டு இருக்கு. இல்ல, ஒரு கருத்து இந்த இடத்துல, தணிக்கைத்துறையிலேயே அரசியல் சம்பந்தப்பட்ட நிறைய பேர் இருக்காங்க. அந்த துறையை எப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய குறைவா நான் சொல்லலை, நிறைய பேர் அரசியல் சார்ந்தவங்க அதான் இருக்காங்க. இல்ல என்ன இருக்கு, அதாவது ஒரு கலைஞன் என்பவன் விமர்சனம் செய்வான். அதை நீங்களும் சினிமாவில் விமர்சனம் செஞ்சுட்டு தான் இருக்கீங்க. எல்லார் மேலேயும் நீங்க விமர்சனம் வைக்கிறீங்க. விமர்சனம் வைக்கிறது தவறல்ல. ஆனா உங்களை பாதிக்கிற மாதிரியான விமர்சனம், அதாவது ஒரு குறிப்பிட்ட தயாரிப்பாளரை, அதில் பணம் போடுற ஒரு தயாரிப்பாளரை அவருடைய முதலீட்டுக்கு பாதிப்பான ஒரு விஷயம் வருகின்ற பொழுதுதான் இது நிகழ்கிறது. ஆக இதே இப்போ ஒரு ஒரு எழுத்தாளர் ஒரு புத்தகம் ஒன்று போடுறான், அது பயங்கரமாக விமர்சிக்கப்படுது. இப்போ அவன் ஐயோ விமர்சனமே செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிவிட முடியுமா? இன்றைக்கு இருக்கின்ற சூழலில் விமர்சனம் என்பது இது மட்டும் அல்ல, இன்னும் பல லட்சம் பேர் விமர்சனம் எழுதும். ஃபேஸ்புக்கு, ட்விட்டர் எல்லாத்திலுமே பயங்கரமான விமர்சனங்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த துறை இன்னும் செழுமை அடைக்கும். நம்ம அடிக்கத்தான் நாம் மேலும் மேலும் நாம் செழுமைப்படுவோம்.
நாம் வந்து நம்மை வந்து நெறிப்படுத்துவோம். அடிக்கிறது யாருன்னா கேள்வி இப்போ. இது ஒரு முக்கியமான கேள்வி. இப்போ என்னன்னா இந்த இடத்துல வந்து நீங்க வந்து விமர்சனம் என்பதை இருவிதமாக பார்க்கலாம் என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த மாதிரி விமர்சனம் என்பது இப்போ இந்த ஒற்றை லைன் பேரெல்லாம் விமர்சனங்களே கிடையாது. இந்த ஒற்றை லைன் எழுதுறது யாருக்குன்னா அவன் வந்து அவனுக்கான இன்னொரு 4-5 நண்பர்களுக்கு வந்து அவன் எழுதுறான். டேடே இந்த படத்துக்கு போயிடாதே அப்படின்னு. உடனே அந்த அவனுடைய அந்த 4-5 நண்பர்கள் அப்படியே அந்த 4-5 நண்பர்கள் இவன் சொல்லிட்டா அப்படிங்கிறதுக்காக அந்த படத்துக்கு போகாம எல்லாம் கிடையாது. அவனுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த படத்தினுடைய ஒரு காட்சி, அந்த படத்தினுடைய போஸ்டனுடைய வடிவமைப்பு உட்பட இன்னைக்கு வந்து எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த படத்தை வந்து அவன் எப்படி வந்து முதல்ல வந்து அவங்க எப்படி வந்து அதை வந்து பிரசன்டேஷன் பண்றாங்க, அதை எப்படி அறிமுகப்படுத்துறாங்க, அதனுடைய இசை வெளியீடு எப்படி இருக்குது, அதனுடைய அழைப்புதல் அவங்க எப்படி வடிவமைச்சிருக்காங்க, இப்படி பல்வேறு விதமான விஷயங்களை வந்து இன்னைக்கு வந்து Facebookல இருக்கிறவங்க எல்லாம் வந்து வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நன்றி சித்தார்த்தன் சார். பல்வேறு ஆரோக்கியமான கருத்துக்களும் தேவையான சில வாதங்களும் இன்றைய சினிமா ஸ்பெஷல் விவாத மேடை நிகழ்ச்சியில் முன்வைக்கப்பட்டிருக்கிறது. ஒற்றை வரியில் எழுதுகிற யாரையும் நாங்கள் விமர்சகர்களாகவோ வலைதள எழுத்தாளர்களாகவோ நாங்கள் தீர்மானித்துக் கொள்வதில்லை என்கிறார் திரு கௌதம சித்தார்த்தன் அவர்கள். ஆனால் இன்றைக்கு இருக்கிற சமூக வலைதளங்கள் முழுவதுமாக பேசுகிற அரசியல் திரைத்துறையினுடைய பலவீனத்தை மட்டுமே பேசுகிறது, பலத்தை பற்றி எந்த தளத்திலும் பேசவில்லை என்பதுதான் நிரசனகரமான கருத்தாக இருக்கிறது. இந்த சமூக வலைதளங்கள் வரும் காலத்தில் திரைத்துறைக்கும் அல்லது திரைப்படத்தினுடைய பலத்திற்கும் வளர்ச்சிக்கும் வெற்றி தோல்விக்கும் பல்வேறு காலகட்டங்களில் உதவியாக இருக்க வேண்டும் என்பதே நம்மளுடைய இறுதி கருத்தாக இருக்கிறது. நிகழ்ச்சியில் பங்கேற்ற கருத்துக்களை முன்வைத்த திரு பிரமிட் நடராஜன் அவர்களுக்கும் திரு கௌதம சித்தார்த்தன் அவர்களுக்கும் திரு கண்ணன் அவர்களுக்கும் திரு யூடிவி தனஞ்சயன் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு விவாத மேடை நிறைவு பெறுகிறது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.